வணக்கம் மக்களே, வெல்கம் டு திமிரி மார்க்கெட். நான் உங்கள் ஆனந்தன். இன்றைக்கி மார்க்கெட்டை என்ன நிலவரம்னு பார்த்தீங்கன்னா, 7 நாள் ரெஸ்ட் எடுத்த மாதிரி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ கொஞ்சம் இன்றைக்கி ஏறி இருக்குது. ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் டாலர் கொஞ்சம் அப்படியே இருக்கிறதால, ஏன்னா யூஎஸில் பார்த்தீங்கன்னா ஏறி இருக்குது. பாண்ட் மார்க்கெட்லாம் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்ததால ஸோ ஐடி ஸ்டாக்ஸ் இன்றைக்கி கொஞ்சம் தூக்கி விட்டுருக்குது. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பச்சை பச்சையாக இருக்குது எல்லா இடத்துலையும். ஓகே, ஒரே க்ரீன் மயமாக தான் இருக்குது ஸ்டாக்ஸு. ஸோ எல்லாருக்கும் ஹாப்பியாக திரும்புதா என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துருக்குறோம் அப்படின்றனா, முத்தூட் ஃபைனான்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 4% உயர்ந்துக்குது மக்களே. ஸோ இந்த கம்பெனி என்ன பண்ணுது, கன்சாலிடேட் ப்ராஃபிட் 2825 கோடி. ஓகே, 43% இயர் உயர்ந்துருக்குது. ஸோ இன்றைக்கி ஏன் இது வந்து போச்சுன்னா, இன்றைக்கி தங்கத்தினுடைய விலை வேறு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. 1.88 லட்சத்துக்கு மேலே. ஓகே, ஸோ 10 கிராம் அதுக்கு மேலே உயர்ந்துருக்குது. ஓகேங்களா, அதனால தான் இன்றைக்கி முத்தூட் ஃபைனான்ஸ் வந்து நல்லா போச்சு. நம்ம மக்களும் தங்கம் எவ்வளோ விற்றாலும் வாங்குவோம். ஏன்னா அதுதான் சீக்கிரமாக எடுத்துமே கடையில் கொடுத்தா டக்குன்னு கொடுப்பான். மற்றதெல்லாம் நீ எடுத்து போனால் 1008 பிரச்சனை இருக்கும். தங்கத்தை எடுத்து போனோமா, வச்சோமா, வாங்கின்னு வந்தோமா, கல்யாணத்தை நடத்தினோமா, போனோமா, இல்லை ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு திருப்பி எடுத்துமே மூக்கணும். அதுதான் நம்ம கிட்ட பழக்கமே இருக்கிறதில்ல. நம்ம அவங்ககிட்ட மூக்கணும்னா மூக்கால் வருது, சேர்த்து வச்சு மூக்கணும். ஓகே, ஸோ இது பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து இப்போத்துலேருந்து கொஞ்சம் ரிவர்ஸ் அடித்து இது மறுபடியும் 25,000 சம்திங் இல்லை 25,000 போகுமான்றதை பார்க்கணும். ஆனால் ஒவ்வொரு நாளாக பார்க்கணும். ஓகே, உடனே எதிர்பார்த்துக்கூடாது. ஸோ இன்றைக்கி முத்தூட் ஃபைனான்ஸ் பார்த்திங்கன்னா 4% நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்குது. கரெக்டுங்களா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், நல்லா நம்ம சொன்ன மாதிரி இது மேலே போயிட்டு இது வரைக்கும் தொட்டு போகணும். இன்றைக்கி பாரு 115 ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்குது. 4% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ அட்லீஸ்ட்டு வாங்கினவங்களுக்கு அப்பா திரும்பி போவாண்டாப்பா, இவன் பாட்டு இத்தனை பர்சன்டேஜ் இறங்கி இங்கே 2026 4ஆம் மாதத்துலேருந்து இறங்கியிருக்கான். இறங்கி இது வரைக்கும் போனான் 25% குறைஞ்சிருக்கிறான். அப்பா சாமி, அப்போது 3000 தங்கம் ஏறுன்னு சொல்லிவிட்டு அப்போ வந்து போர் நடக்குது, வார் நடக்குது, நீனு வாங்கி வச்சுருப்பீங்க. அது இறங்கச்சு, ஆவரேஜ் பண்ணி வச்சவங்களுக்கு கொஞ்சம் மனசில் பால் வார்த்த மாதிரி இன்றைக்கி சந்தோஷமாக இருப்பீங்க. ஓகே, ஸோ முத்தூட் ஃபைனான்ஸு இன்றைக்கி உயர்ந்திருக்குது. அதேமாதிரி இந்த லோதா டெவலப்பர்ஸு இவங்களும் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் காமிச்சிருக்கிறாங்க. 1372 கோடி, 103% உயர்வு. ஸோ லோதா டெவலப்பர்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் 3%, 1242. ஓகே, ஸோ லோதா டெவலப்பர்ஸு வந்து இதுவும் வந்து இன்றைக்கி 2% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. எல்லாருமே வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டோம். எல்லோரும்னா சம்பாதிக்கிறவங்க எல்லோரும் தான். இவங்க அது இல்லாத மற்ற இதுகளும் பண்ணுறாங்க. டேட்டா சென்டருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க, அண்டு வேர் ஹவுஸு, இண்டஸ்ட்ரியல் பார்க்கு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து அவங்க பண்ணுறாங்க. அதனால் அது உயர்ந்திருக்கிறது. ஓகே மக்களே, வீடு கட்டினாலும் நம்ம எதுக்கு கட்டுவோம்? நமக்குன்னு ஒரு சொந்த வீடு, அதுக்குள்ளே ஒரு அடுப்பு, அந்த அடுப்பில் கொஞ்சம் ஒரு பிரியாணி ஏதாவது செஞ்சு சாப்பிட்லாமான்னு. ஆனால் இன்றைக்கி வீட்டை மட்டும்தான் கட்டியிருக்கிறோம். வாங்கி சாப்பிட்றதெல்லாம் ஜொமேட்டோலையும் ஸ்விக்கிலையும் தான் வாங்கி சாப்பிட்றோம். அதனால் அவங்களுடைய மார்க்கெட் நல்லா ஏறி இருக்குது. ஓகே, நம்மளுடைய வீட்டில் அடுப்பு எரியல, அவங்க வீட்டில் உயர்வு. அதுதான் இப்போ கதை. 20,211 கோடி கடந்த ஆண்டை விட இது அதிகமாக இருக்குது. இப்போ ஜொமேட்டோ வந்து என்ன பண்ணியிருக்கிறோம், வீட்டிலேருந்தே சாப்பாடை ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சரி, அதில் ஒரு சந்தோஷமான விஷயம், சம்பாதிக்கிறதால தானே வாங்க முடியுது. சம்பாதிக்கலாம் நாம் எப்படி அதை வாங்கி ஆர்டர் பண்ணி சாப்பிட முடியும்? ஸோ அதனால் சம்பாரித்து வாங்கி சாப்பிட்டீங்கன்னா ஓகே, கடை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா தான் பிரச்சனை. ஓகே, அதுக்கப்புறம் பிளிங்கிட்டு டக்குன்னு ஏடா வாங்கி தோன்றது ஜொமேட்டோ, அங்கே ஆர்டர் பண்ணி வாங்கி தருவீங்க. மறுபடியும் கிராசரிஸும் விற்கிறான். அதில் கிராசரிஸ் வாங்கி என்ன பண்ணுறான், பேச்சுலர்ஸ்லாம் முட்டை ஆர்டர் பண்ணி, வெங்காயம் ஆர்டர் பண்ணி, அதை ஆம்லேட் பண்ணி அது மட்டும்தான் சாப்பிடுவோம். மீதியெல்லாம் பெரிய ஐட்டம்லாம் ஆர்டர் தான் பண்ணி சாப்பிடுவோம். கிராசரிஸ்ன்னு பார்த்தா கிராசரிஸில் கறிப்பில், கொத்தமல்லி இதெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம்.
இன்னொன்று இவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கும் வந்து சப்ளை பண்ணுறாங்க தேவையான பொருட்களை. மார்க்கெட்டுக்கு போய் டக்குன்னு இப்போ நான் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறேன், என்கிட்ட ஆட்டோ இல்லை, டெலிவரி பாய் இல்லை, டக்குன்னு போய் இவன்கிட்ட சொன்னோம்னா அவன் போய் வாங்கிட்டு வந்து கொடுப்பான் போல். ஓகே. ஸோ டைனிங் என்டர்டைன்மெண்ட்டு, கோயிங் அவுட் சர்வீசஸ்ஸு இது எல்லாம் மாதிரி வந்து புதுசாக பண்ணுறான். இதுவும் வந்து இன்னும் வளர்ச்சி அடைஞ்சு இப்போ சிட்டியில் வரைக்கும் நல்லா போயின்னு இருக்குது. இன்னும் கொஞ்சம் வளர்ந்து டிமாண்ட் இன்னும் டவுனு ஸ்மால் டவுனுக்குள்ளே போனான்னா மேலே விரிவடையும் என்று எதிர்பார்க்கலாம். அதனால தான் இது வந்து மேலே போயிட்டே இருக்குது. ஓகே. ஸோ இங்கேருந்து ஒரு நல்ல விஷயம் போய்கொண்டு இருக்கிறான். ஓகே. நம்ம சாப்பிட நாமளும் வளருவோம், மார்க்கெட்டும் வளரும். நாம் சாப்பிடுன்றதை விட நம்ம வாங்கி வச்சோம்னா மற்றவங்க சாப்பிட்டாங்கன்னா இங்கே வளரும். ஓகே. உரம் போட்டால் செடியும் வளரும். ஓகே மக்களே, இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா பல்ராம் சின். அது மட்டும் இல்லை, ஒரு இனிப்பான செய்தின்னு சொல்கிற மாதிரி இனிப்பான சுகருனுடைய பிஸ்னஸ் எல்லாமே இன்றைக்கி ஏறி இருக்குது. 13% அடித்து தூக்கியிருக்கிறாங்க பாருங்கள். அப்பா 52 வீக்ஸ் ஆகிக்கு மேலேயே போயிடுச்சு. இன்னும் தீபாவளி பொங்கலே வரல, அதுங்காட்டியுமே அடித்து இவ்வளோ தூரம் போயிருக்குது. ஓகே. ஸோ எதனால் இவ்வளோ தூரம் போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு 1 மில்லியன் டன் ரா சுகரை டியூட்டி ஃப்ரீயாக இம்போர்ட் செய்ய திட்டமிட்டு இருக்குது. ஓகே. ஸோ அதனால் இது வந்து அந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதனால் இல்லாமல் சுகர் மட்டும் இல்லாமல் அது வந்து எத்தனால், இந்த பவர் ப்ரொடக்ஷன், இந்த மாதிரி பிஸ்னஸ்க்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணப்படுது. டைவர்சிஃபிகேஷன் நிறைய போயின்னு இருக்குது. அதனால் இன்றைக்கி பல்ராம் மட்டும் இல்லை, ரேணுகா சுகர்ஸு அதனுடைய ஒட்டி பார்த்திங்கன்னா அதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா அடித்து போயிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் 6-7%. ஓகே. ஸ்வீட் செஞ்சு சாப்பிட வேண்டியது தான் அப்போ. ஸோ இன்றைக்கி தான் ஊருப்பட்ட பேருக்கு எல்லாருக்கும் சுகர் வேறு இருக்குது. அது நார்த் இந்தியாவில் தான் இருந்திருக்கோம், அங்கெல்லாம் உதைக்காமல் அப்படியே குண்டாக இருந்தாங்க, அதனால் வந்துச்சு. இங்கே பார்த்தா நம்ம ஆளுங்க உழைச்சா கூட இன்றைக்கி எல்லாருக்குமே சுகர் வர மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா சுகர் டேப்லெட்ஸ் விற்கணுமா இல்லையா? அந்த மாதிரி தான். எப்படி தலையில் பொடுகு தொல்லைக்கு ஷாம்பு விற்கிறேன்னு சொல்லிவிட்டு கட்சை பொடுகு போக மாட்டேங்குது, அது போட்டால் தான் போகுன்ற மாதிரி உருவாக்கிட்டான் இன்றைக்கி எல்லாருக்கும். அந்த மாதிரி கதையை சுகர் மாத்திரையா, சுகர் போகாது, அதை வச்சு சாப்பிட்டுனே இருக்கணும். அந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் ஏதோ ஒன்று சுகர் ஸ்டாக் ஏறிச்சுன்னா சந்தோஷம்தான். இதை வாங்கினவங்களுக்கு, அடியில் டாப்பில் வாங்கிட்டு இவ்வளோ நாள் மாட்டினவங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஹாப்பி நியூஸ். ஓகே. என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ அது ஒன்று. அடுத்தது லைஃப் இன்சூரன்ஸ் மக்களே, நம்மளுக்கு ப்ரொடெக்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இன்சூரன்ஸ் பண்ணுறோம். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மக்கிட்ட வாங்குகிற காசை எடுத்துன்னு போய் மார்க்கெட்டில் போட்டோ இல்லை வேறு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி அதிலேருந்து சம்பாதிக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஸ்ட்ராங்காக பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் டேக்ஸ் 13,492 கோடி சம்பாதிச்சிருக்காங்க, 22%. ஓகே. டோட்டல் ப்ரீமியம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து அதுவும் இன்க்ரீஸ் ஆகிருக்குது, அந்த க்ரோத் எல்லாமே. நியூ பிஸ்னஸ், அதாவது நியூ பாலிசி எடுக்கிறவங்களும் வந்து 3,136 கோடிக்கு. ஓகே. 61% க்ரோ ஆகிருக்குது. ஒரு நல்ல ஒரு இது தான். பட் என்ன ஒரு காரணம் நமக்கு தான் தெரியுமே, கவர்மெண்ட்டில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஆஃபர் ஃபார் சேல் போட்டு விட்ருவாங்க, இல்லை எல்ஐசி இன்சூரன்ஸில் ஏதாவது ப்ரீமியம் வந்து கம்மி பண்ணுறது, அந்த மாதிரி இருக்குது. அதனால் இது வந்து டிக்ரீஸ் ஆகிருக்குது கொஞ்சம் பார்த்திங்கன்னா முன்னாடி. இப்போ கொஞ்சம் இன்றைக்கி ஒரு 3% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 96.50 நம்ம ஆளுங்க கவர்மெண்ட் தான் வச்சுருக்குறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எஃப்ஐஐ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, டிஐஏ கம்மி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ குவார்ட்டர்லி சேல்ஸு பார்த்திங்கன்னா 23,000, இது 13,000, 10,000 கோடி டுமால் அப்படி ஆகிருக்குது. ஓகே. ஸோ நெட்டு ப்ராஃபிட்டு பார்த்திங்கன்னா 57,000 கோடி 26க்கும் 25க்கும் மார்ச் மாதத்தில். பட்டு குவார்ட்டர்லி பார்த்தா இங்கே டமால் ஆகிட்டுருக்குது, என்ன பண்ணுறது சொல்லுங்கள். ஸோ இன்சூரன்ஸு நம்ம லைஃபுக்கு போடுற மாதிரி இந்த இன்சூரன்ஸு எல்ஐசிக்கே போடணும் போல் தருது. 5 லட்சம் கோடி வச்சுருக்குறாங்க அருமையாக. ஸோ இவங்களுடைய பியர்ஸு
மற்ற இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்களும் இருக்கிறாங்க, இவன் தான் டாப்பில் இருக்கான். பட் விலை கம்மியாக இருக்கிறது இவன் தான். ஓகேங்களா. ஸோ எல்ஐசி பார்த்திங்கன்னா இறங்கி கொஞ்சம் சம்பாரித்து கொடுத்தான், மறுபடியும் இறங்கி அதே இடத்துக்கு வந்து மறுபடியும் போயிருக்கான். திரும்ப கீழே இறங்காமல் இங்கேருந்து மறுபடியும் மேலே போயிட்டு அதனுடைய உச்சத்தை தொடுறானா அப்படின்றது பொறுத்து இருந்து பார்க்கணும். ஏன்னா ஒன்று நம்ம கவர்மெண்ட்கிட்ட இருக்குது, அது அதனுடைய வேல்யூவேஷன் அவங்கக்கிட்ட இருந்து தான் நமக்கு தெரிய வரும் ஏறுதா இறங்குதான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு ஆர்சிசி லிமிடெட். இவங்க பார்த்திங்கன்னா ஆர்இசி லிமிட்டெடு இந்த ரினியூவல் எனர்ஜி, எலக்ட்ரிசிட்டி டிரான்ஸ்மிஷன் இவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ ஃபினான்ஸ் சப்ளை பண்ணுறாங்க. எப்படி ரயில்வேக்கு வந்து அந்த நம்ம ரயில்வேக்கு ஃபினான்ஸ் செக்டர் இருக்குது இல்லை, ஐஆர்எஃப்சி, இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன், அந்த மாதிரி இவங்க வந்து எலக்ட்ரிசிட்டிக்கு வந்து பண்ணுறாங்க. ஸோ இதில் பாசிட்டிவ் என்னென்னா லோன் புக்கில் கொஞ்சம் நிறைய லோன் கொடுத்துருக்கணும். ஓகே, டிவிடெண்ட்டு இதெல்லாம் கொடுப்பாங்க. பட் ரிஸ்க் என்னென்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாச்சு, இல்லை காஸ்ட் ஏதாவது கம்மியாச்சு, இதனுடைய அசெட்டு ரொம்ப கம்மியாச்சுன்னா பிரச்சனை வரும். ஸோ இப்போதைக்கு இதை டவுன் கிரேட் பண்ணி 430 360 குறைச்சி வச்சுருக்கிறாங்க. ஸோ அரிசி பார்த்திங்கன்னா அதனால் இது இந்த மாதிரி குறைச்சி வச்சதால் இங்கே பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் போயிருக்குது. ஓகே, ஸோ மக்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இங்கே கொஞ்சம் பையர்ஸ் வந்திருக்கிறாங்க, திரும்ப செல்லர்ஸ் கொஞ்சம் விற்றுருக்குறாங்க, திரும்ப பையர்ஸ் வந்திருக்காங்க. செல்லர்ஸ் கம்மியாக தான் இருக்குது. திரும்ப இந்த ரேட்டுக்கு வந்து இது வீக்லியில் இருக்கிறது, ஒவ்வொரு வாரத்துலேயும் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகே, நம்ம இதில் பார்ப்போம், டெய்லியில் பார்த்தோம்னாலும் தெரியும். ஓகேங்களா. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இது கம்மியாக இருக்குது. ஓகே, அதே மாதிரி இன்னொன்று முக்கியமானது இந்த பிஎஃப்சிக்கு கூட மெர்ஜ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றது, அந்த மாதிரின்றதால கம்மியாகுது. டாட்டா பவர் எல்லா இடத்துக்கும் பவர் டிரான்ஸ்மிஷன் தேவைப்படுது. ஓகேங்களா, எல்லா இடத்துக்கும் பவர் டிரான்ஸ்மிஷன் தேவைப்படுகிறது. ஸோ டாட்டா பவரும் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. எத்தனை தடவை 1 2 3 மலை. ஓகேங்களா. ஸோ இந்த 3 மலையும் தாண்டி மறுபடியும் மேலே போகணும். ஓகே, பட் பவர் டிரான்ஸ்மிஷன் பவர் தேவைப்படுது தான். இவங்க ரெவென்யூ பார்த்திங்கன்னா 12% இயர் ஆன் இயர் க்ரோத் இருக்க தான் செய்யுது. டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன், இந்த சோலாரு, ரூப் டாப்பு, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இடத்துல பவர் இப்போ தேவைப்படுது. நம்ம ஊரில் கரண்ட் பில்லும் வேறு ஏற்றி விட்ருக்குறாங்க. ஸோ அப்படின்னா என்ன, டிமாண்ட் அதிகமாக தான் இருக்குது. ஓகே, ஸோ மறுபடியும் ஏறுவான்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு ஓகே இறங்கி இருக்குது. இதுக்கப்புறம் போகல, ஒரு 369 அப்புறம் கொஞ்சம் போகாமல் இங்கேயே பிடிச்சி தாக்கு பிடிச்சின்னு இருக்குது. ஏன்னா 26 4ஆம் மாதத்துலேருந்து மறுபடியும் 7ஆம் மாதம். ஓகே, ஸோ மறுபடியும் மேலே போகுதா இல்லை இதுக்கப்புறம் இன்னும் வேறு எங்கன்னா கீழே போகுதான்னு பார்க்கணும். பட் கீழே போகாதுன்னு நினைக்கிறேன், மேலே போகும். ஏன்னா பிஸ்னஸ் வந்து நல்ல க்ரோத் இருக்குது. ஆனால் ஷேர் வேல்யூவேஷனும் முக்கியம் இல்லையா. இவங்க வேல்யூவேஷன்னா நிறைய ஓகே கடன் இந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஏஷியன் பெயிண்ட்ஸு. ஏஷியன் பெயிண்ட்டு ஒரு நல்ல கம்பெனி தான், ரொம்ப காலமாக இருக்குது. ஓகே, ஸோ கலர்ஃபுல்லாக பெயிண்ட் அடிப்போம் வீட்டுங்களுக்கெல்லாம். பொங்கலுக்கு இந்த வருது எல்லாருக்கும், தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ்ன்னு வர ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அது இல்லாமல் இப்போ முன்னாடியெல்லாம் பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கணுன்றதெல்லாம் போயிட்டு இன்னைக்கு இப்போல்லாம் வந்து வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம், கல்யாணம் பண்ணுறோம் அப்பவும் வெள்ளை அடிக்கிறோம், இல்லை ஏதாவது காது குத்து இல்லாட்டி வேறு ஏதாவது ஃபங்க்ஷன்னாலும் இன்றைக்கி அட்லீஸ்ட் உள்ள ரூமுக்குள்ளேயாவது அடிக்கிறோம். ஓகே, ஒருத்தர் காலி பண்ணி போனாங்க, இல்லை நமக்கு பிடிச்ச கலரை மாற்றி இப்போ ஸ்டிக்கர்ஸ் வேறு வந்துருக்குது. அந்த ஸ்டிக்கர்ஸ் வேறு ஓட்டுறதால இப்போ காம்படிஷன் வந்து இன்னும் 2 அதிகமாக தான் இருக்குது இந்த ஏஷியன் பெயிண்ட்டுக்கு. கரெக்டாக. ஸோ இவனுடைய காம்படிஷன் இப்போ பெர்ஜர், ஓப்பஸ் வேறு வந்துட்டான். விளம்பரத்தில் பார்த்திங்கன்னா ஓப்பஸ் வந்து நிறைய காமிக்கிறாங்க, அதனால் அது வேறு. இன்னொன்று நம்ம ட்ரம்ப் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஏன்னா இது பெட்ரோலை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறதால ஏஷியன் பெயிண்ட்டும் கொஞ்சம் ப்ரெஷரில் தான் இருக்குது. அதனால் இப்படி இருக்குது. ஸோ இனி வரப்போகின்ற காலம் விசேஷ நாளுன்றதால கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்னு நம்ம பார்ப்போம். பட் அதனுடைய ரா மெட்டீரியல் காஸ்ட்டு அதிகமாக இருந்தால் மார்ஜின் கம்மியாகும், அதனால தான். ஓகேங்களா. ஸோ ஏஷியன் பெயிண்ட் பார்த்திங்கன்னா நல்ல ரெக்கவரி காட்டுது. ஆனால் லாங் டேர்மில் காம்படிஷன் இருக்கிறாங்க, நம்ம சொன்ன மாதிரி மற்ற பெயிண்டர்ஸும் இருக்கிறாங்க.
இன்னொன்று ஸ்டிக்கர்ஸ் ஒட்டுறாங்க, க்ரூட் ஆயில் ப்ரைஸு இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்குது. அதையும் பார்த்து அப்பப்போ ப்ராஃபிட் புக் பண்ணிக்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹாப்பியான லாபம் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இவ்வளோ தூரம் போனான், திரும்ப இங்கே வந்துட்டான். அதுக்கு நீங்கள் இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லாபம் கிடச்சிருக்கும். அதுக்காக சொல்கிறோம். திரும்பி இப்போ இவ்வளோ தூரம் போயிருக்கிறான். ஓகே, ஸோ இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணுறவங்க பண்ணுவாங்க. இன்னும் மேலே இங்கே தான் போயின்னு வரான்ல, அதனால். ஓகே, ஸோ அதுதான் ஏஷியன் பெயிண்ட்னுடைய பிஸ்னஸ்னுடைய இது. ஓகே, ஸோ இன்றைய தகவல்கள் உங்களுக்கு நல்லபடியாக இருந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் மக்களை. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். பாய்.